என்னை தவிர நான் இதை பெருமையாக சொல்லிக்கொள்ள தயாராக இருக்கிறேன். பாமகவின் தலைவர் நானே என்று கடந்த மாதம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருந்தார். தமிழ்நாடு பூராவும் என் கால்படாத கிராமங்களே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு உழைத்தேன் ஓடி ஓடி உழைத்தேன். இதனால் பாமக நிறுவன தலைவரும் பாமக தலைவரும் ராமதாஸின் மகனுமான அன்புமணிக்கு மோதல் போக்கு தொடங்கியது. ராமதாஸ் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம், கட்சி நிர்வாகிகள் கூட்டங்கள் என நடத்தி வருகிறார். இன்னொரு பக்கம் அன்புமணியும் நிர்வாகிகள் கூட்டம், மாநாடு போன்றவற்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் ராமதாஸ் தமிழ்நாடு டிஜிபியிடம் புகார் மனு ஒன்றை கொடுத்துள்ளார். அதில் எனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் மற்றும் முகநூல் கணக்குகளை அன்புமணியின் ஆதரவாளர்கள் கைப்பற்றி உள்ளனர். எனது சமூக வலைதள கணக்குகளின் பாஸ்வேர்டுகள் மாற்றப்பட்டுள்ளன. அவற்றை மீட்டெடுப்பதற்கு தேவையான தகவல்கள் வேறொருவருக்கு வழங்கப்பட்டு உள்ளன. ஆனால் என்னுடைய சமூக வலைதள கணக்குகளை மீட்டுத் தர வேண்டும் என்றும் அது எனக்கு சொந்தமானது என்றும் ராமதாஸ் தமிழ்நாடு டிஜிபியிடம் புகார் மனு ஒன்றை கொடுத்துள்ளார். தந்தை மகனுக்கிடையே ஏற்படும் பிரச்சனை நாளுக்கு நாள் முற்றி வந்து கடைசியில் இது என்றுமே முடிவடையாது என்று தொண்டர்களே சோர்ந்து போய் உள்ள நிலையில் அடுத்தடுத்த பிரச்சனைகளை பாமக கட்சி சந்திக்கவிருக்கிறது. மேலும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தன்னுடைய பெயரை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என்றும் வேண்டுமென்றால் இன்ஷியலை மட்டும் உபயோகித்துக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறியதும், மேலும் தன்னுடைய வீட்டில் தான் யார் யாரிடம் என்ன பேசுகிறேன் என்பதை ஒட்டி கேட்க அன்புமணியும் அவரது ஆதரவாளர்களும் வீட்டில் மைக் செட் பண்ணி அதை கண்காணித்ததாகவும் அவர் கூறிய பல விஷயங்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சொந்த தந்தையவே கண்காணிக்க இவ்வாறு மகன் செய்வாரா என்றும், அரசியல் ஆசை, பதவி ஆசை என்று இன்னும் பாமக கட்சியில் என்னென்ன குளறுபடிகள் நடக்க இருக்கிறதோ என்று பாமகவின் தொண்டர்கள் மிகவும் ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்கின்றனர். இதற்கிடையில் ராமதாஸ் தன்னுடைய மகளான காந்திமதியை மேடையில் ஏற்றி அவரையும் அரசியல் பயணத்திற்குள் வரவழைத்துள்ளார் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் மிக விரைவில் அவரின் அரசியல் வாரிசாக அன்புமணியை சொல்லாமல் காந்திமதியை கை காட்டுவார் என்றும், காந்திமதிதான் தற்பொழுது தந்தைக்கு ஆதரவாகவும் தாய் தந்தையையும் கவனித்து வருவதாகவும், இதனால் இந்த பொறுப்பையும் அவரிடமே ஒப்படைக்க உள்ளதாகவும் பாமக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.